सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण वरद शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभ सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम बाहुवदान स्मरामि। சுயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் நாம் ராமநாமா தொடர்ந்து ராமநாமா தான், அதுதான் காப்பாற்று. என்னடா அடிக்கடி ராமநாமா ராமநாமான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் உண்மையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் இந்த ராமநாமா மட்டும் நம்மளை கைவிடாது. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அதை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கும். ஆனால் சில ரிலேஷன்ஷிப் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டாங்க, சீக்கிரத்தில் சமாதானம் ஆக மாட்டாங்க. அப்போ இந்த உறவுகள்லாம் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம் இந்த உறவுகள்லாம். ஆமாம், அதாவது ஒரு காதலனை காதலி கைவிட்டுடுறா, ஏதோ ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம் தெரில, நல்லா லவ் பண்ணுறாங்க, ஆனால் டக்குன்னு பார்த்தா கைவிட்டுடுறான். பார்க்கணும் இல்லையா இன்றைக்கி இளைஞர்களுக்குள்ள. அதே சமயத்தில் ஒரு காதலன் காதலி கைவிட்டுட்டு போயிடுறான். அப்போ எல்லாமே நான் என்னென்னா லவ் அஃபேர் தான் ரொம்ப நெருக்கமானதுன்றதுனால அதை சொல்ல வரேன். அதுவே போயிடுது அப்படின்றபோது அப்போ மனைவி ஆகிட்டா பரவாயில்ல, இனிமேல் நம்ம கூட தான் இருப்பான். மனைவி ஆகிட்டா சரி, கணவனும் ஆகிட்டார், இனிமேல்ட்டு நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார் அப்படின்ற தைரியம் இந்த பெண்ணுக்கு இருக்குது. ஆனால் அவளும் விட்டு போயிடுறாளே, ஏதோ ஒரு கசப்புணர்வு, ஏதோ ஒரு பிரச்சனை. தம்பதியிலாம்ச்ச கல்கணம், கலியுகத்தில் இதெல்லாம் சகஜமான தம்பதிகளுக்குள்ளே கலகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சாஸ்திரம். டிவர்ஸ் கூட அளவுக்கு கூட போயிடுது இல்லையா? டிவர்ஸ் போகிறதில்ல, இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. எல்லாம் கொடுமை இதெல்லாம். அப்போது இந்த உறவுகள்லாம் நிரந்தரமற்றதுன்னு நல்லா தெரியுது பற்றியா? ஏதோ ஒரு காரணத்தில் என்னுடைய மெச்சூர்டுக்கு, என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீ தகுதி இல்லை அப்படின்னு ஒரு பெண் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கல்யாணம் ஆன பிறகு சொல்கிறேன். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லவ்வில் இருக்கும்போது இல்லை, ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணும்போது பிரிஞ்சிருதில்லை, ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் குறைவுன்றதுனால விட்டுறதில்லை, அது சகஜமாக நடக்குது. கல்யாணம் ஆன பிறகு இனிமேல் இவன் நமக்கு தான் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற ஒரு இல்லற வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு இவன் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அது மாதிரி இருக்காங்க இல்லையா? அதனால தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வேறு மாதிரி வாழ்க்கையெல்லாம் அவங்கவுங்க தனித்தனி வாழ்க்கையை தேடியிருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு உனக்கு தனி வாழ்க்கை, எனக்கு தனி வாழ்க்கைன்னு கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டமோ நஷ்டமோ இதில் தான் வாழ்ந்தாகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வாழணும். அப்படிதான் ஒரு 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 ஹேங்கர் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது முன்னெல்லாம் என்னென்னா டிவி ரிப்பேர் ஆகிடுச்சின்னா தூக்கி போட மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அந்த டிவியை ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதை சரி பண்ணி அந்த டிவியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கு யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு டிவி, புது டிவி வாங்கிடுறாங்க. ஏன்னா மாடல் உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? மாடல் உலகத்தில் எல்லாமே மாறி போச்சு.
ஆனால் கற்பு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மாறாது என்றைக்குமே. கற்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் மாறாது. அது போச்சுன்னா போச்சு தான், அவ்வளோதான். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ரேடியோ, டிவி, ரேடியோலாம் முன்னெல்லாம் ரிப்பேர் பண்ணி அந்த ரேடியோவே யூஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி வீட்டில் கணவன் இடத்துல குறை இருந்தால், மனைவி இடத்துல குறை இருந்தால், அது எப்படி அதை டேக்கப் பண்ணி அது எப்படி நம்ம டேலி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர்களோட குடும்பம் நடத்த முடியும்னு பார்க்கணுமே ஒழிய, அவ்வளோதான் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வெட்டி விட்டுறது ரொம்ப சுலபம். உறவுகளை இணைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உறவுகளை பிரிக்கிறது ஒரு க்ஷணம் கூட தேவையில்லை. ஒரு க்ஷணம் சித்திக்கு போகிற நேரத்தில் நீ யாரோ நான் யாரோ பிரிஞ்சு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி குடும்பம் நடத்திருக்காங்களா நம்ம பெரியவங்கள்லாம்? சதாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? 100 வருஷம்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? தன் மனைவியை அன்பாக நேசித்து 10 பிள்ளைகள்லாம் பெற்றிருக்காங்க, 20 பிள்ளைகள்லாம் பெற்றிருக்காங்க. அப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். மனைவி சொல்லுவா, மரியாதை இல்லாமல் பேசுகிறா, எதிர்த்து பேசுகிறா, நம்ம மனமறிஞ்சே நம்மளை புறக்கணிக்கிறா, பரவாயில்ல அப்படின்னு கணவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதே சமயத்தில் கணவன் தன்னுடைய மனோரதங்களை நிறைவேற்றாத கணவன், நம்மளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு மனைவி புறக்கணிக்கிறான், இல்லை நம்ம பேச்சை அவர் கேட்க மாட்டேன்றார், ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் தானே கணவன் மனைவிக்குள்ளே. அப்போது அந்த இது என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பழைய டிவின்னா பழைய ரேடியோனா ரிப்பேர் பண்ணிக்கிட்டா அது மறுபடியும் அந்த டிவி ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, புது டிவிலாம் அது முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் முன்காலத்திலலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்னடான்னா, எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே தூக்கி போட்டு, ஃபோன் ரிப்பேர் ஆச்சா உடனே வேறு ஃபோன் வாங்கிக்கோ, இதுக்கே ஆடாதுன்னு. நான் ஒரு ஃபோனு, பழைய ஃபோனு, ரெட்மி ஃபோனு ரிப்பேர் ஆகிடும். தண்ணியில் மழையில் நெஞ்சு போச்சு ஃபுல்லாக. உடனே அதை என்ன பண்ணு, அவ்வளோதான், இது ரிப்பேர் ஆகுனா பணம் செலவாகும். ஃபோனுடைய ரேட்டே 9500 தான். ஆனால் அது ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ கேட்டாங்கன்னா 2000 கேட்டாங்க. சரி பரவாயில்ல, 2000 கேளு. அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் மாற்றிட்டு அந்த டிஸ்க்கு அந்த இது மாற்றி மறுபடியும் அதையே யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ரிப்பேர் ஆச்சு, மறுபடியும் 1000 ரூபாய் செலவு வச்சுது, மறுபடியும் அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபோன் வச்சுருக்கேன், ரெட்மி. அப்புறம் ஏன்னா ஏன் அதை தூக்கி போடலாமா? அவ்வளோதான். அதை விட சூப்பர் ஃபோன்லாம் வந்திருக்கு இப்போது, அதை விட நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நல்ல ஃபோன்லாம் வந்திருக்கு. சரி அதை யூஸ் பண்ணலாமே, என்ன வேணாம். பழைய ஃபோன் அது என் கையில் இருந்தது, அது என்னுடைய ஃபோன் அப்படின்னும் போது அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ரெட்மி ஃபோனு. அதனால் அது அபிமானம்னா என்னன்னு தெரில. ஆக மொத்தம் அதை விட மனசில்லை எனக்கு, அந்த ரெட்மி ஃபோனை விட மனசில்லை. உடனே என்ன பண்ண, ரிப்பேர் பண்ணி எத்தனையோ தடவை 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 1000 ரூபாய் செலவு பண்ணால் மறுபடியும் பிரச்சனை வரும், மறுபடியும் 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். நான் சொல்லப்போனால் அந்த ஃபோன் காசு அளவுக்கு செலவு பண்ணியிருப்பேனான்னு தெரில. ஆனாலும் அந்த ஃபோன் விட மனசில்லை, அந்த ரெட்மி ஃபோனு. அப்போ என்ன பண்ணேன், ரிப்பேர் பண்ணி இன்றைக்கே வச்சுன்னு இருக்கேன் அந்த ஃபோனை. அது டச்செலாம் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தினா தான் ரொம்ப சாஃப்டாக ஹேங் ஆகும். ஆனாலும் அந்த ஃபோனு இன்றைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறமா இப்போ வேறு ஃபோன் இருந்தாலும் அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வேறு ஃபோன் வச்சுருக்கேன். ஆனாலும் அந்த ஃபோன் விடலை, அந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மென்டாலிட்டி வேணும். இது தேவையில்லை, இதை விட்டால் வேறு அப்படின்னு போகக்கூடாது. அது மாதிரி வாழ்க்கையே அப்படி ஆகிப்போச்சு. இது நான் பொருள் மட்டும் சொல்லலை, வாழ்க்கையே அப்படி ஆகிப்போச்சு. இப்போ வேணான்னா உடனே வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், உடனே டிவோர்ஸ் பண்ணிடலாம், அது மாதிரி ஆகிப்போச்சு. விட்டு பிரிஞ்சிடறாங்க, தனியாக இருந்துடுறாங்க, பேசாமல் கூட இருந்திருக்காங்க, இது மாதிரிலாம் ஆயிடுறாங்க. எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் அடித்தளில் வந்தாலும் அவள் கூட ஒத்துமையாக வாழ்ந்து தான் ஆகணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, அவள் கற்பில் பெண் கெட்டு போனால் ஒழிய அவளை நீ நிராகரிக்கக்கூடாது. அவள் திட்டினா, எதிர்த்து பேசினா, அதை பண்ணால் இதை பண்ணால் அனுகூலமாக இல்லை, அதெல்லாம் வச்சு நீ நிராகரிக்கக்கூடாது. கற்பில் மட்டும் தவறி போனால்தான் அவளை விட்டு, அந்த பெண்ணை விட்டு நீ விலகி வரணும். அதை தவிர
நீ விலகி வரக்கூடாது. இது நம்ம சாஸ்திரமும் சொல்லியிருக்கு, இது பைபிள்லேயும் சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், எல்லா மதத்துலேயும் இது இருக்குது பாருங்கள். கற்பு விஷயத்தில் மட்டும் அவள் தவறி போயிட்டா கண்டிப்பாக அவளை நீ விட்டு வெளியே வந்துடணும், அவளோட வாழக்கூடாது. ஓகே, கரெக்டு. ஆனால் கற்புலேயும் சிறந்தவளாக இருக்கிறா, ஆனால் பார்த்தா எது பேசுகிறது பண்ணுறான்னா விடக்கூடாது, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கு கரெக்டு, ஆனால் இன்றைக்கி எல்லாமே லாஜிக் எல்லாமே நடக்குது. அப்போ உறவினர்கள் கைவிட்டு விடுகிறார்கள், மனைவி கணவன் கைவிட்டுறான். மெயினான ரிலேஷன்ஷிப்பு கணவன் மனைவி தான். அதுவே கைவிட்டு போச்சுன்னா அப்புறமா என்ன, அப்புறமா மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அதெல்லாம் வர்றது பெரிய விஷயமா? அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கைவிட்டுடுது. அப்போ அந்யோன்யமாக நேசித்த ஒரு பெண் கைவிட்டுறா ஒரு காதலனை அப்படின்னா, அப்போ யாரை நம்புறது? இந்த உலகத்தில் யாரை நம்புறது சொல்லுவோம் பார்க்கலாம். பெத்த அப்பா அம்மாவே ஒரு பிள்ளையை ஒரு பட்சமாக பார்க்குறது, இன்னொரு பிள்ளையை ஒரு பட்சமாக பார்க்குறது, அது மாதிரி கைவிட்டுறானும் போது இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்குது. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு பிள்ளை மேலே அதிகமான பாசம் காட்டுறது, ஒரு பிள்ளைய ஃபுல்லாக வெறுக்கிறது. அப்படின்னும் போது நம்ம யாரை நம்புறது? அந்த அப்பா அம்மா கூட நம்ப முடியலையே. அப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பாக நல்லா பழகுறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறோம், நல்லா ஒரே குடும்பமாக பழகுறோம். பழகின உடனே கொஞ்ச நாள் நல்லா பழகுறாங்க. பழகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயம் அவரிடத்துல ஏற்பட்டுச்சுன்னா உடனே கட் பண்ணிடுறாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட மாட்டாங்க, எது கேட்க மாட்டாங்க, இது பண்ணாங்க, பட்டுன்னு அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிடுறாங்க. என்னன்னா இவங்கன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆனால் எந்த சங்கத்தை வேணாலும் தவிருங்க, ஆனால் பாகவத சங்கத்தை மட்டும் ஒரு பொழுதும் நிராகரிக்காதீங்க. அது நம்மளுக்கு பெரிய ஹானியை உண்டாக்கிடும். நல்ல ஒரு பாகவதர் பகவத் விஷயத்தில் ஈடுபடுறாங்க, அவங்கள நாம் புறக்கணிச்சிட்டோம்னு சொன்னால் பகவான் அதுக்கு பிறகு எந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். இது சத்தியமாக ஆணித்தரமாக சொல்கிறேன், நடந்த விஷயம் சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ விஷயத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி நான் புறக்கணித்து நான் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா தான் பயந்து அவங்க காலில் போய் விழுந்து சமாதானம் பண்ணி, அதற்கு பிறகு அவர்கள் தான் என்ன ஒதுக்குனாங்களே தவிர அவரில் நான் என்றைக்குமே மரியாதை கொடுக்குறேன். அது மாதிரி இருந்திருக்கேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். சத் சங்கத் வேறு, மற்ற ரிலேஷன்ஷிப்லாம் சரீர பந்துக்கள் வேறு, ஆத்ம பந்துக்கள் வேறு. ஆத்ம பந்துக்கள் கூட அவங்க ஆத்ம பந்துக்களாக இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு என்ன நிச்சயம்? அவங்களும் பார்த்தா சரீர பந்துக்களாக தான் காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா சரீரத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, குடும்ப விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க ஆத்ம பந்துக்கள் எப்படி சொல்ல முடியும்? நாம் தீர்மானித்து ஏதோ ஆத்ம பந்துக்கள் சொல்லிக்கலாமே தவிர அவங்க சரீரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. பகவத் விஷயமாக பகவன் நாமத்தை சொல்கிறதுல தீவிரம் காட்ட மாட்டுறாங்க, பகவத் விஷயம் காட்ட மாட்டாங்க. அப்போ அவர் ஒரு விதத்தில் சரீர பந்துக்கள் தான், வெளிப்புறமான ஒரு ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். அப்போது அவர்கள் கூட நாம் செய்த உதவிகளை நன்றி மறந்து நம்மளை மனமறிஞ்சே புறக்கணிக்கிறார்கள் இல்லையா? புறக்கணிச்சிருக்காங்க. என்ன எத்தனையோ இதுபோல் 1-2 இல்லை, எத்தனையோ பேர் என்ன நம்மளால் உதவி பெற்றிருப்பார்கள், ஆனால் நம்மளை மனமறிஞ்சே புறக்கணிச்சிருக்கிறாங்க. புறக்கணித்து அவள் தான் அவங்க எந்த பதிலும் நம்ம பேசினா கூட எந்த பதிலும் பேச மாட்டாங்க, அவர் பாட்டுக்கு போயின்னே இருப்பாங்க. ஆமாம், எந்த ஒரு ரிப்ளையும் வராது நம்மளுக்கு. எதனா பேசினா கூட எந்த ரிப்ளையும் வராது. ஏன் இது சொல்கிறேன்னா, அவர்கள் மேலே தப்பு இல்லை. இந்த உலகம் அப்படி தான், அசாஸ்பதம். இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. நான் சொல்கிற புரியுதா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஒரு குடும்பமாக பழகிருப்போம். டக்குன்னு நீ வேணாம், அதுதான் நான் எக்ஸிட் ஆகிடுறேன், நான் வெளியே போயிடுறேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு வெளியே போயிடுறாங்க. சில இல்லை வேணாம், உங்கள் ரிலேஷன்ஷிப் வேணாம், உனக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்க மாட்டேன், நீ பேசின கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு. என்னென்னா ஏதோ ஒரு காரணம்.
ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். வெட்டி விடுறது ரொம்ப ஈஸி. அப்போ ஏன் இது சொல்ல வரேன்னா, இது அவங்க மேலே தப்பு இல்லைன்றேன். பகவானே உலகத்தை அப்படி தான் படைச்சிருக்கான். இது நான் சொல்கிறது யாரோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, எத்தனையோ பேர் அது போல் நம்ம நல்லா பழகினா கூட கட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஈவன் நான் கூட கட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. ஏன்னா சில விஷயம் அட்ஜஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதில்ல, அவங்க நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம், அப்படி வேணால் சொல்லலாம். நான் யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ண போனது கிடையாது, எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ தடவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்து எத்தனையோ தடவை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது மாதிரி என்னால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நாமளும் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த உறவுகளும் நிரந்தரமற்றது. யார் உன்னை கைவிட்டாலும் நாமா உன்னை கைவிடாது. இந்த ராமநாமா மட்டும்தான் நம்ம கூடவே இருக்குது. நீ தூங்கினா ராமநாமா ராமநாமா சொல்லிட்டு தூங்கு, சாப்பிட்டா ராமநாமா சொல்லிட்டு சாப்பிடு, சாப்பிட்ட பிறகு ராமநாமா என் நாமத்தை சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், உனக்கு நிம்மதி இல்லையா என் நாமத்தை சொல்லு, உனக்கு நிம்மதி கொடுக்குறேன், சந்தோஷத்தை கொடுக்குறேன், உனக்கு உற்சாகத்தை கொடுக்குறேன், என்னை மட்டும் மறக்காத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்படி இந்த நாமா மட்டும் எனக்குள்ளே அந்த உள்ளுணர்வு அந்த ரீங்காரம் விட்டுனே இருக்கும். பத்தியா நீ நாமா சொல்லாமல் விட்ட பத்தியா, நாமா சொல். இவர்கள்லாம் அப்படி தான் விட்டு போயிடுவாங்க. நீ எவ்வளோ தான் அன்பாக இருந்தாலும் அந்த அன்பனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த உறவினர்கள்லாம் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் கைவிட்டு விடுவார்கள். அவருடைய மென்டாலிட்டி அவ்வளோதான், அந்த சுபாவம். அதனால் இந்த உலகத்தில் எந்த உறவுகளையும் நம்ப முடியாது. நல்லா பேசின்னு இருப்பாங்க, நல்லா பழகிருப்பாங்க, நீங்கள் தான் எல்லாமே, நீங்கள் தான் பெரிய பாகவதர், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் முகத்தை திருப்பின்னு போயின்னே இருப்பாங்க. இதுதான் உலகம். அப்போது யாரை நம்புற நீ? யாரையும் நம்பாத. ஒன்றே ஒன்றுத்தை மட்டும் 100% நம்பு. பகவான் நாமத்தை, ராம நாமத்தை நம்பு, பகவானை நம்பு. அவன் ஒருத்தந்தான் கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். அவனுக்கு தலையெழுத்தா நம்மளை கைவிட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணி நான் பத்திரம் எழுதி கொடுத்தா வந்திருக்கான் அவன் பகவான். ஆமாம், அப்படி தான். இந்த ஜீவாத்மா விட்டு பிரியாதவன் பரமாத்மா மட்டும்தான், அந்தரங்க ஆத்மா. இவன் ஒருத்தந்தான் நம்மளை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்ம கூட நெருங்கி பழகிறவன். எந்த ஒரு பெரிய குற்றம் செய்தாலும் அது குற்றம் இருந்தாலும் உன்னை மறக்காமல் உன்னை பின்தொடர்பவன் அந்த பகவான் ஒருத்தந்தான். நீங்கள் உலகத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்யோன்யமான ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு நம்ம நல்லா பழகின அப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால ஃப்ரெண்ட்ஷிப்பு விட்டுச்சு, அவ்வளோதான். நாம் செய்த உதவிகள்லாம் மறந்துட்டான். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு மறந்துட்டான், அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு போய் நின்ட்டான். அப்படின்னா நீ செய்ததெல்லாம் எதுவுமே அறிவிக்க வராது. நீ அவ்வளோ இவ்வளோ செய்த அதெல்லாம் சொல்ல மாட்டான். நீ இன்றைக்கி என்ன தப்பு பண்ண அதை தான் பெருசாக வச்சு பேசுவாங்க. நீ முன்னாடி பண்ண உதவிகள்லாம் மறந்துடுவாங்க. இன்றைக்கி புதுசாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா அதை தான் உங்களுக்கு மைண்டில் பெருசாக ஓடினே இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அதை மன்னிக்கவே மாட்டாங்க. நிறைய நன்மைகள் பண்ணியிருப்போம், அதை சுத்தமாக மறந்துடுவாங்க. ஆனால் பகவானுடைய குணம் எப்படி தெரியுமா? 100கணக்கான அபராதங்கள் பண்ணால் அதை மன்னிச்சிடுதா மறதி நினைக்கக்கூட மாட்டானா. ஆனால் ஒரே ஒரு உபகாரம் பண்ணால் ஜென்மாவில் மறக்க மாட்டானா. பகவான் அவ்வளோ சந்தோஷப்படுவானா அந்த பக்தன் விஷயத்தில். கதஞ்சித் உபகாரேன கிருதநேகேன துஷ்யதி. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப 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 பிடிக்கும். இதனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஸ்லோகத்தை. கதஞ்சித் உபகாரேன, இது வால்மீகி ராமாயணத்தில் வர ஸ்லோகம். வால்மீகியே சொல்லியிருக்காரு. அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் படித்தா தெரியும் இந்த ஸ்லோகம் வரும். முதல் சர்க்கத்தில் லைனில் படித்தா அப்படியே வரும் இந்த ஸ்லோகம். கதஞ்சித் உபகாரேன கிருதன் ஏகேன துஷ்யதி. ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டா பூரிச்சு போயிடறானா, துஷ்யதி சந்தோஷம் அடைஞ்சிடறானா. நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மபத்தையாம். அந்த ஒரு உபகாரத்தை பெருசாக மதித்து அவன் பண்ணுற 100கணக்கான தவறுகளை
பகவான் நினைக்கவே மாட்டானா. இந்த நிலைக்கு நாம் என்னைக்கு உயர்வோம்? இந்த நிலைக்கு என்னைக்கு ஒரு மனுஷன் உயர்றானோ அன்றைக்கி மனுஷன் தெய்வமாக மாறிடுவான். அன்றைக்கி சாதாரண மனுஷன் ராமனாக மாறிடுவான், பகவானாக மாறிடுவான். அந்த நிலைக்கு உயர்ந்துடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வீக குணம் என்னைக்கு வரும்? அவனுடைய நாமத்தை சொல்லாமல், அவனுடைய புகழை பேசாமல் எப்படி நம்மளுக்கு அந்த குணங்கள் ஹராப பக்தஸ்ய குத மகத் குணகா, இந்த மகத் குணங்கள் நமக்கு எப்படி பிரகாசிக்கும்? ராமநாமம் சொல்லி ராமமயமாகவே மாறிடணும். அதான் ஒரே வழி. அப்போ ஜென்மாவில் அவர்கள் செய்கிற அந்த ஒரு உதவியை நினச்சிட்டு அவர்கள் பண்ணுற நூற்றுக்கணக்கான அபராதங்களை மனசுலேயே நினைக்க மாட்டாங்க. கைகை செய்த அபராதத்தை ராமச்சந்திரமூர்த்தி நினைக்கலையே. சொர்க்கலோகத்திலேருந்து தசரத சக்கரவர்த்தி வந்தபோது அவரிடத்துல சொல்கிறார், எனக்கு இனிமேல் கைகை எனக்கு மனைவி இல்லை, அவனுடைய பிள்ளைகள் எனக்கு உறவு இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, அதை வாபஸ் வாங்கிப்பீங்கன்னு, அதை திருப்பி வாங்கிங்கன்னு. தசரதரும் அப்படியே திரும்பி வாங்கிட்டார். ஏன்னா இவ்வளோ நாள் 15 வருஷம் 14 வருஷமாக கஷ்டப்பட்டது அது கைகையால் தானே. ஆனாலும் ராமச்சந்திரமூர்த்தி என்னென்னா சின்ன வயசில் அவள் அவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்த்துருக்கா கைகை அம்மா. யார்? ராமச்சந்திரமூர்த்தியை. பரதனுக்கு கூட அவ்வளோ பாசம் காட்டல, பரதனுக்கு மேலாக ராமனை பாசம் காட்டி வளர்த்துருக்கா. அந்த ஒரு உபகாரத்தை மறக்காதனால கைகை அம்மாவை எங்கேயும் நிந்திக்காதுன்னு சொல்லியிருக்கா லக்ஷ்மண சுவாமி இடத்துல அங்கங்கே சொல்லியிருக்கா. எங்கேயும் கைகை அம்மா மட்டும் நிந்திக்காத, பரதனுடைய புகழை பேசு, கைகை அம்மாவை திட்டாத அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கோபம் வந்துடும். ஏன்னா அவள் அப்படி என்னிடத்தில் பாசம் காட்டியிருக்கா கைகை அம்மா. அதனால் தசரதத்திலே போய் அது மாதிரி சொல்லாதுங்க, உங்கள் மனைவியை ஏற்றுக்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ராமச்சந்திரமூர்த்தி. அப்படியே ஆகட்டும், அப்படி தான்ப்பா, நான் உண்மையே தெரியாததுனால நான் அவரிடத்துல கோச்சிட்டேன், இது தேவர்கள் பண்ண ஏற்பாடு ராவண மதத்துக்காக அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி தசரதர் அப்போ ஏற்றுக்கிறார். சரி, அவள் எனக்கு மனைவி தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவருடைய புண்ணியத்தில் அந்த கைகை அம்மாவுக்கு பங்கு உண்டு. அதனால் சொல்கிறார், கணவனுக்கு எவ்வளோ பணிவிட பண்ணியிருப்பான் அந்த அம்மா. தன்னுடைய விரலையே அச்சாணியாக வச்சு அந்த ரதம் ஓட்டியிருக்காளே, சம்பராசுரனை வதம் பண்ணுறதுக்கு தசரத்துக்கு அப்படி உதவி பண்ணியிருக்காளே, சாரத்தியம் பண்ணியிருக்காளே, சாதாரண விஷயமா? தன் கணவனை 2 தடவை உயிர் காப்பாற்றிருக்காளே, அவ்வளோ பிரேமையாச்சு. பின்னாடி தேம்பி அழறா. கணவனை இழந்துட்ட பிறகு கௌசல்யா அம்மாலாம் வெளியே கதறிட்டா, சுமித்ரா அம்மாலாம் வெளியே கதறிட்டா. கைகை அம்மா உள்ளுக்குள்ளே புழுங்கி மற்ற மனைவிகளிடத்தை விட என்னிடத்தில் தானே அதிகமான பாசம் காட்டினீங்க, நான் உங்களுக்கு நன்றி கட்டவளாக நடந்துட்டேன்னு சொல்லி கைகை அம்மா அப்படி பின்னாடி புலம்பி இருக்கிறா அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. அது வெளியே தெரியாது. அவளுடைய அன்பு அந்தரங்கமானது. கைகை அம்மா அன்பு வெளிப்புறமாக நடந்துட்டாலே தவிர அதற்கு பிறகு 14 வருஷம் அவள் தான் நரகத்தில் இருந்தான். கௌசல்யா அம்மா கூட ஒரு ஆறுதல் கிடச்சிச்சு, பரதன் கிடைச்சிட்டான். ஆனால் கைகை அம்மாவுக்கு பரதனும் கிடைக்கல, ராமனும் கிடைக்கல பிள்ளையா, தெரியுமா? பரதன் வெறுக்கிறான், கைகை அம்மாத்தில் போக மாட்டேன்றான். பிள்ளையை பார்த்தினாது ஒரு ஆறுதல் அடையலாம் கணவனை இழந்த துக்கத்தை. ஆனால் அவள் எந்த நினச்சி ஆறுதல் அடைஞ்சா? கணவனை நினச்சே தான் புலமையில் இருந்தா கைகை அம்மா. 14 வருஷமும் உள்ளுக்குள்ளே புழுங்கியிருந்தா. கௌசல்யா அம்மாவுக்கு பரவாயில்ல, ராமர் கட்சிட்டார், ஏதோ ஒரு ஆறுதல் இருக்குது. பரதன் இருக்கான், பரதனும் கௌசல்யா அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு. சுமித்ரைக்கு பார்த்தா சத்ருகுணம் சப்போர்ட்டு, எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். அவங்களும் பிள்ளை கிடைச்சிட்டாங்க. கைகை அம்மாவுக்கு யார் பிள்ளை? அந்த ராமன் தான் பிள்ளை. அவனும் காட்டுக்கு போயிட்டான். அவன் தான் மன்னிக்கிற குழந்தை. இவங்களாம் திட்டுவாங்க பரதன்லாம். அப்போ என்ன பண்ணுவான்? கணவனையே நினச்சி புலம்பின்னு இருந்தான். அப்போ உள்ளுக்குள்ளே அழுதாவும் கைகை அம்மா. அதனால தான் கடைசி 14 வருஷம் பொறுத்து ராமர் அந்த ஆழ் மனசை தெரிஞ்சுட்டு கைகை அம்மா அப்படி ஒழுங்கி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுட்டு தன் கணவன் தன்னை மன்னிப்பாரான்னு கேட்டால் மன்னிப்பார் அப்படின்னு ராமர் போய் அங்கே கைகை அம்மாள் சொல்லணும். நீ ஏமா புழுங்க, ஐயோ கட்சி வரைக்கும் என்னை மன்னிக்காமே போயிட்டாரே அப்படின்னு வருத்தப்படுறா இல்லையா கைகை அம்மா. அங்கே போய் சொல்லணுமா ராமர், தசரதரை நான் பார்த்தேன், அப்பாவை பார்த்தோமா, அவர் மன்னிச்சிட்டாரு, நான் நான் அப்படிலாம் கிடையாது, அவர் மனைவியாக நான் அங்கீகரிச்சிட்டேன் அப்படின்னு போய் ராமர் போய் அங்கே சொல்லணும். அதுக்காக தான் சொர்க்கலோகத்தில் வந்த சிவபெருமான் ஆயிஷ்ணு வந்த தசரதரத்தில் அந்த விண்ணப்பம் கேட்டுக்கிறார், தயவுசெய்து அவளை மன்னித்து ஏற்றுக்கணும். அப்படியே ஆகட்டும்பா, நீ சொன்னால் அதில் மறுப்புண்டா? நான் இதெல்லாம் நாடகம் தெரியாமல் கைகை மேலே நான் கோபிச்சிட்டேன், இது தேவர்கள் பண்ண புத்தி மாற்றம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொர்க்கலோகத்தில் இந்திரன் சந்திரன்லாம் போய் சிவபெருமானெலாம் சொன்ன பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தசரதர் சொல்கிறார் ராமரிடத்தில்.
அப்போ தான் அவள் போய் ராமச்சந்திரமூர்த்தி போய் கைகை அம்மாடுறது சொன்ன உடனே தான் அந்த அம்மா ஆறுதல் அடைகிறான். அப்பா என் கணவர் என்னை மன்னிச்சிட்டாரா, சந்தோஷம். அப்போது அப்பாவை பார்த்தியா? பார்த்தம்மா, நான் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு கைகை அம்மா கேட்கும்போது, அப்பாவை பார்த்தம்மா, அப்பா பேசுனார், அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரும்மா அப்படின்னு. என்னை பிரிஞ்ச துக்கத்தில் தான் ரொம்ப வாடி போயிருக்காரு. எல்லாம் நான் பண்ண அபராதம், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் தேவர்கள் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு மகாவிஷ்ணுன்னு தெரிஞ்சுட்டு அப்போ கைகை அம்மா அமைதி அடைகிறான், சாந்தி அடைகிறான். அப்புறம் பாரதனும் மன்னிப்பு கேட்குறான், தப்புதாம்மா, நான் உங்களை ரொம்ப வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவர்கள் எல்லாம் ஒத்துமையாகின பிறகு தான் பட்டாபிஷேகம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகமே நடக்கிறது. எதுக்காக சொல்ல வரேன்னா, மன்னிக்கிற குணம் இருக்குது பற்றியா? மன்னிப்பு கேட்குறவன் உயர்ந்தவன், அதை மன்னிச்சிடணும். மன்னிக்கிறவன் அதை விட உயர்ந்தவன் ஆயிடுறான் இல்லையா? அதுதான் அந்த குணம். நிறைய நாமா சொன்னால் கண்டிப்பாக கிடைச்சிடும். பகவானுடைய நாமத்துக்கு இருக்கிற மகிமை எல்லையற்றது. எதுக்காக சொல்ல வரேன்னா, உலகத்தில் நாம் இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை காப்பாற்றும், இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு சத்சங்கம், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளை வழி நடத்தும், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? டக்குன்னு ஒரு நாள் இடி விழுந்த மாதிரி இவரெல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க, துண்டாக வெட்டி விட்டு போயிடுவாங்க. நீ யாரா போடா அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. நீ பெரிய இதுவா அப்படின்ட்டு நம்மளை கேட்டுருவாங்க. அப்போது நம்ம இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லையே. என்ன தான் ஒட்டி பழகினாலும், என்ன தான் நீ உதவிகள் செய்தாலும், என்ன தான் நீ அன்பு காட்டினாலும், என்ன தான் உண்மையாக நீ நடந்திருந்தாலும் அவர்கள் மனமறிஞ்சே புறக்கணிச்சிட்டு போயினே இருப்பாங்க. நான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறேன், ரிலேஷன்ஷிப், எல்லா ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன். மனமறிஞ்சே நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள். நீ நல்லா செய்திருப்ப, அதே சமயத்தில் அவர்களாலையும் உதவி பெற்றிருப்ப, ஆனால் நீ நினைப்ப அவங்க நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதனால தான் சொல்ல, உலகத்தில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பற்றியா, அது கூடவே கூடாது. எதையுமே எதிர்பார்க்காத. எல்லோரும் நல்லவங்களான்னா எல்லோரும் நல்லவங்க தான், ஆனால் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். அந்தந்த சூழ்நிலை வந்தால் வேறு ஒருத்தர் முக்கியமாக தோணும் போது உன்னை முக்கியமாக தோணாது, உன்னை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் உன்னை முக்கியமாக நினைக்கிறவன் யார் தெரியுமா? பகவான் ஒருத்தந்தான். அவன் மட்டும் உன்னை வேல்யூபிளான ஒரு பர்சனாக நினச்சி உன்னை தூக்கி விடணும்னு நினச்சிட்டானா, அப்போ உலகமே உன் காலடியில் விழுந்து வணங்கும். அப்போ எவ்வளோ பேர் நமஸ்காரம் பண்ணுறாங்க. இது எதனால் வந்ததுன்னா, நீ உன்னை வேல்யூபிள் இல்லைன்னு சொல்லி சில பக்த சங்கங்கள் உன்னை வெறுத்தாங்க இல்லையா? நீ வேல்யூபிள் இல்லாத பர்சன், நீ ஒரு உதவாக்கற அப்படின்னு உன்னை ஒதுக்குனாங்க இல்லையா? அவர்களே உன்னை மெச்சும்படியாக பகவான் உன்னை உயர்த்துவான். பக்த சங்கத்திலே ஒதுக்கியிருக்காங்க இல்லையா சில பேர். அப்போது பகவான், நீ வேல்யூபிளான பர்சன் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, உன் நாக்கில் நீங்காமல் ராமநாமா வரும். அந்த நாமா சொல்கிறது என் அனுக்கிரகத்தினால நாமா வருதே தவிர உன் சாதன அனுஷ்டானத்தினால இல்லை, தபசுனாலே யோகத்தினாலேயும் பகவத் பக்தி அடைஞ்சிட முடியாது அப்படின்னு நான் சொல்ல. பகவான் விஸ்வரூப யோகத்தில் அர்ஜுனுக்கு சொல்கிறாரு, இந்த கருணை நீ என் பக்தனாகவும் நண்பனாகவும் இருந்தாலும் பக்தோசி சகாச்சேதி, அதனால் உனக்கு இந்த தர்சனம் விஸ்வரூபத்தை காட்டினேன், என்னுடைய சாரத்தியம் பண்ணுறேன், உனக்கு எல்லா விதத்திலும் நான் அனுகூலமாக இருக்கிறேன், உனக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன்னா நீ என் பக்தர் மட்டும் என் நண்பனாக இருக்கிறதுனால. நான் உன்னை தூக்கி விட்டுட்டேன்னா எவனும் உன்னை கை வைக்க முடியாது, எந்த கொம்பனும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. பீஷ்மாச்சாரியாராக இருக்கட்டும், துரோணாச்சாரியாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எல்லாம் அவங்க தான் போவாங்களே தவிர உன்னை தொடக்கூட முடியாது. ஏன்னா நான் சப்போர்ட்டாக இருக்கேன், பகவான். அப்போ எதிராளிகள் 1000 பேர் குவியலாம், ஆனால் பக்தன் ஒருத்தனை மட்டும் யாராலையும் சமாளிக்க முடியாது. அது அர்ஜுனனே சொல்கிறானே பாகவதத்தில், அசுரர்களுடைய அஸ்திரங்களால் பிரகலாதன் எப்படி பாதிக்கப்படாமல், நரசிம்மருடைய பக்தராகிய பிரகலாதன் எப்படி பாதிக்கப்படாமல் இருந்தானோ, அது மாதிரி நான் இந்த பாரத யுத்தத்தில் இந்த எதிராளிகளால் நான் பாதிக்கப்படாமல் இருந்தது காரணம் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என் பக்கத்தில் இருந்ததுனால தானே. எதனால்னா, அர்ஜுனன் தூங்கும்போது கூட உடம்பை தட்டினா கிருஷ்ண 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 கிருஷ்ணன் கிருஷ்ணநாமம் தான் வருமா. அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி உடம்புல மயிர்கால் அவர் உடம்பை தொட்டால் ராம் 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 அப்படி தான் சப்தம் வருமா. ரோம் ரோம் கி ராம் ராம்.
அப்படிப்பட்ட பக்தர்களை என்னமா பகவான் கைவிட்டுடுவான்? அவரை உசத்தியாக வைப்பான் இல்லையா? ஒரு வானரத்துக்கு கோயிலா? ஒரு வானரத்துக்கு குரங்கு தானே? ஆமாம், குரங்கு தான். ஆனால் அதுக்கு தான் கோயில். ராமருக்கு கூட கோயில் இல்லை, ஆனால் குரங்குன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் தான் வானர சிரேஷ்டர், அவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. அவரை பிடிச்சிட்டா சனி தோஷம் கூட கிட்ட நெருங்காது. பில்லி சூன்யம் எதுவுமே ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டா பக்தி வளரமே தவிர அவர் வானரம் மிருகஜாதி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் தான் சிரேஷ்டமான பக்தர், முதல் பக்தராக, சிறந்த பக்தராக, முதல் தரமான பக்தராக திகழ்ந்தவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான். ராமர்னாவே ஆஞ்சநேயரை நினச்சிக்கோ, அப்போ தான் ராம அனுக்கிரகம் உனக்கு பூர்ணமாக கிடைக்கின்றாங்க. அப்போ நாமத்துக்கு முதலிடம் வகிப்பவர், ராமநாமத்துக்கு முதலிடம் வகிப்பவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் முதல் குரு. இதில் மறுக்கவே முடியாது. சுந்தரகாண்டத்திலே அங்குலிய பிரதானத்தில் ராமநாமம் உபதேசம் பண்ணுறதே சீதைக்கு ஆஞ்சநேய சுவாமி தான். குரு உபதேசமாக பெற்றவொடனே நல்லா பிரகாசிக்குது. ராட்சசுடைய உபத்திரவம்லாம் பின்னாடி குறைஞ்சி போச்சு. அவர் அவளுக்கு க்ஷேமம் ஏற்பட்டது. ராமரை தேடி அழைச்சிக்கிட்டார். புஷ்பமானத்தில் அழைச்சிட்டு போனார். பட்டாபிஷேகம் பண்ணினாங்க. எதனால? குரு அனுக்கிரகம். குரு உபதேசமாக ராமநாமம் கிடைச்சிடுச்சு. இனிமேல்ட்டுன்னா ஜம்முன்னு வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போக வேண்டியது தான். வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக போக வேண்டியது தான். அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த உறவுகளையும் நம்பாதீர்கள். இன்றைக்கி நல்லா இருக்கிறது நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பெருசாக செய்துட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறவங்க தான். நம்ம நல்லதே சொன்னாலும் அதை மறமறிஞ்சே அது கெட்டதாக நினைக்கிறவங்க, தப்பான அபிப்பிராயங்கள் கொண்டவர்கள் இவர்கள்லாம். தப்பான எந்த வேலை நம்ம மனசில் தப்பு இருக்காது, ஆனால் தப்பான அபிப்பிராயம் கொண்டவர் இவர்கள்லாம் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. புரிஞ்சுங்க. எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியல. யாருடைய மென்டாலிட்டி எப்படி மாறும், எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. எப்போ ஒன்றா மாறி நம்மளை கை விட்டு போயிடுவாங்க, விட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் பகவானுடைய நாமா மட்டும் நம்மளை கைவிடவே விடாது. இதை மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுங்க. அவங்களாம் நம்பாத. நல்லா பேசுகிறாங்களே இன்றைக்கி, பரவாயில்ல இந்த உறவு நீடிக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த உறவு பட்டுன்னு ஒரு நாள் கட் பண்ணிட்டு போயினே இருக்கும். அந்த உறவு நீங்கள் எதை பெருசாக மழையாக நம்பியிருந்தீங்களோ அந்த உறவு ஒரு நாள் பட்டுன்னு கட் பண்ணிட்டு போயிடும். நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். நம்பாதீங்க. ஆனால் அவர்கள் பேசுனா அன்பாக பேசுங்க. அதுக்காக யாரையும் வெறுத்துடாதீங்க, யாரையும் வெறுக்கக்கூடாது. அந்த வெறுப்புணர்வானது நாமத்தை நம்ம நாக்கில் வர வைக்காது, நம்ம நாமத்துக்கு ஹானி உண்டாக்கிடும். வெறுப்புணர்வை வளர்த்துக்கூடாது. இது இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிட்டு போயினே இருக்கணும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ தான் அன்பை பொழிஞ்சாலும் அவர்கள் விரோதத்தை காட்டுகிறார்கள், வெறுப்புணர்வை காட்டுகிறார்கள்னா அது அவருடைய சுபாவம். அவ்வளோதான். அவங்க மென்டாலிட்டி அந்த குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள், அவ்வளோதான். அந்த சிறுமதி படைத்தவர்கள், அவ்வளோதான். அவங்களுடைய புத்தி அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால யோசிக்க முடியல, தீர்க்க ஆலோசனை பண்ண முடியல. என்னென்னா முன்னாடி செய்ததை ஞாபகப்படுத்துறதோ, அவர்கள் நம்மளுக்காக எவ்வளோ உதவி செய்திருப்பாங்க, நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது நினைக்கிற மனப்பான்மை இல்லை. இன்றைக்கி அவங்க தப்பு பண்ணாங்க, அதை உடனே தண்டிச்சிடணும், இன்னும் அவங்கள கட் பண்ணிடணும், அவ்வளோதான். அவங்களுடைய மென்டாலிட்டி அந்த குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள். அப்போ அவர்களிடத்துல டிபெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் எந்த உறவுகளும் நிரந்தரமற்றது. அதனால் சொல்கிறேன், எப்போ வேணாலும் கைவிட்டு விட்டுருவாங்க. அது பிறகு நீ அலுவலகம் பண்ணணும். அப்புறமா நீ இப்போது உறவினர்கள் கைவிட்டாங்கன்னா என்ன கதியாக வருது? மனைவி கைவிட்டா, அப்பா அம்மா கைவிட்டாங்க, என்ன கதி? அலுவலகம் பண்ணணும். இவரெல்லாம் நம்பி இருந்தனே, நீ ஏன் நம்பினேன்? இல்லை, இவரெல்லாம் நம்பி இருந்தனே, இன்றைக்கி அடுத்த வேலை சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் கஷ்டப்படுறேனே, நான் சத்சங்கம் நம்பி இருந்தனே, அந்த சாதுக்கெல்லாம் கைவிட்டானா, நீ இப்போ பக்திக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன் நீ நம்பின? நீ நம்பது தான் உன் தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டு. இதெல்லாம் கபடம் நிறைஞ்சவர்கள் தான், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நம்ம கூட கபடம் நிறைஞ்சவங்க தான். ஏதோ விஷயத்தில் நம்ம சுயநலவாதிகளாக தான் இருப்போம். எல்லாம் பொதுநலவாதிகள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளும் சுயநலவாதிகளாக தான் யோசிச்சுருப்போம். எவ்வளோ தான் நீங்கள் பொது நன்மைகள் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தா நம்மால் தப்பு இருக்கும். அதனால் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நம்மளை விட்டு உறவுகள் விலகினாலும் கவலைப்படாதீர்கள். நாம இருக்குது நம்மளை காப்பாற்றுறதுக்கு. நீ எவ்வளோ பேர் பிரம்மஹத்தியாதி தோஷம்தான் பஞ்சமா பாதங்களில் சிறந்தது. அப்படிப்பட்ட தோஷத்துக்கே இந்த நாமா பரிகாரமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நீ ஏன் பயப்படுற? பஞ்சோக்ர பாபா சலசத்மகாரிணகா
அப்போ பஞ்சோக்கர பாபா உக்கிரமான பாவங்கள் செய்த குரூரமான காரியங்கள் செய்தவனாக இருந்தாலும் நாம உன்னை ஏற்றுக்கும். உன்னை ஏற்றுக்கிறது தயாராக கைவிரித்து பகவான் காத்து கொண்டு இருக்கிறான் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு. நீ வா ராஜா, நீ என் பிள்ளடா, நீ தப்பு பண்ண மாட்டடா. ஆனால் உன்னுடைய கர்ம வினைகள் உன்னுடைய குணங்கள், உன்னுடைய சுபாவங்கள் எல்லாம் போட்டு அழுத்தி உன்னை தப்பு பண்ண வைக்குது. புரியுதா? நீ தப்பு பண்ணுறவன் கிடையாது. நீ சுத்தமான ஆத்மா. நீ இந்த உடலே முதல்ல நீ கிடையாது. இந்த தேகாபிமானத்தினால் நீ தப்பு பண்ணுற. ஆனால் நீ உண்மையான ஆத்மான்னு எனக்கு தெரியும்டா. நீ வாடா, நான் ஏற்றுக்கிறேன்டா, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். வா, நீ என் நாமத்தை சொல்லிகிட்டே இரு. உன்னுடைய உண்மையான நிலையை நீ உணர்வாய். அப்போ இந்த உலகத்தை அப்போ நீ அந்த சென்ட்ரான பாயிண்டில் நடு மையத்தில் நின்று கொண்டு இந்த உலகத்தை சுற்றி பார்ப்ப. சமமான நிலையிலிருந்து நீ உலகத்தை பார்க்கும்போது யாரும் வெறுக்கத்தக்கவர்கள் கிடையாது. யாரும் நம்பி ஏமாற போக வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு உணர்வேன். யாரையும் வெறுக்கக்கூடாது. சரி, அவர்கள் அவ்வளோதான், சரி ஓகே, அவரிடத்துலேயும் அன்பு காட்டு, அவர்களுக்கு நலனை விரும்பு, அவ்வளோதான். அப்படி தான் அந்த மென்டாலிட்டியில் நம்ம போயின்னு இருந்தால் கீர்த்தனையே சதாஹரி, எப்பொழுதும் பகவான் நாம நம்ம நாக்கில் வந்துட்டே இருக்கும். ஆனால் அவர்கள் என்னை வெறுக்கிட்டாங்க, என்னை வெறுத்துட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, அவங்க மேலே செம்ம கோவம், அவங்கள பழி வாங்கணும், அதெல்லாம் தப்பு. அவங்கள பகவானை எதனா பண்ணு அவங்கள அப்படி இப்படின்னு சொல்கிறது நம்ம அறியாமை. அந்த சமயத்தில் கோபம் வந்தாலும் அடுத்த க்ஷணத்தில் ஒரு க்ஷண நேரத்தில் அந்த கோபம் போய் மறந்துட்டு சரி விடு பகவானே, அவர்கள் நல்ல புத்தி கொடு, அவர்கள் நம்மளை என்னை வெறுத்தாலும் நான் அவர்களை வெறுக்காத புத்தி எனக்கு கொடு. அப்படி தான் பகவான்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையிறது தான் பார்க்கணும். அதனால் இதெல்லாம் நம்பாத. உன்னை யார் நம்ப சொன்னது? நம்பிட்டு அப்போ ஏமாந்துட்டேன் அப்போ ஏன் கவலைப்படுறேன்? உன்னை யார் நம்ப சொன்னது? பகவான் நம்ப சொன்னார், இவங்களாம் நம்புன்னு. என்ன நம்புன்னு சொல்கிறாரு, அதை விட்டுட்டேன். சுத்தமாக பகவானை திரும்பி பார்க்க மாட்டேன், பகவான் நாமா சொல்ல மாட்டேன். ஆனால் நம்பக்கூடாதவர்களையெல்லாம் நம்பி அவங்க தான் எல்லாமே, இவங்க தான் இல்லைன்னா அவங்க புகழை பாடிக்கொண்டு இருக்கிறாய், அவங்களுக்கு போய் முகஸ்துதி பண்ணுறேன், அவங்கள தூக்கி வச்சு தலைமையில் வச்சு கொண்டாடுற. உன்னை யார் கொண்டாட சொன்னது? பகவான் சொன்னானா? என் புகழை பாடுன்னு சொன்னான், என்னை தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடுன்னு சொன்னான், என் நாமத்தை சொல்லுன்னு சொன்னான். அதை செய்கிறதே கிடையாது நம்ம சுத்தமாக. மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு சொல்கிறானே, என்னை கொண்டாடுன்றானே. ஆனால் அனஞ்ச சிந்தை என்ற அந்நிய சிந்தை இல்லாமல் என்னையே உபாசனை பண்ணி என்னை கொண்டாடு, என்னை உபாசிச்சிக்கோ, என்னை வணங்கினிரு, மண்மனா பவ மத்பக்தம் மத்தியாஜி மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்காரம் பண்ணு, என்னை வணங்கு அப்படின்னு பகவான் சொல்கிறான். அதெல்லாம் நம்ம கேட்கவே மாட்டேன்றோம். ஆனால் யார் காலிலே போய் விழுறோம். நீ பகவான் காலில் விழுந்துட்டுன்னா இன்னொருத்தர் காலில் போய் விழணுன்ற அவசியமே உனக்கு வரவே வராது. நீ யாரையும் வெறுக்கவும் வேணாம், யாரையும் விரும்பவும் வேணாம். வெறுப்பு ரெண்டுமே மனசுக்கு உட்பட்டது. ஆத்மாவுடைய சம்பந்தமே கிடையாது அதுக்கு. அந்த ஆத்மா தூயமான அந்த ஆத்மாவில் பகவான் நாமத்தை சொல்லிண்டே, அந்த ஆத்மார்த்தமாக நாமா சொல்லிண்டு காலத்தை பொழுதுபோக்கு. அதனால் இடைவிடாமல் நாமா சொல்லு. வேறு கதி கிடையாதுன்னா வேறு கதியே கிடையாது. தப்பிக்கவே முடியாது இந்த உலகத்தில். நீ எங்கே போனாலும் இடி மேலே இடி, அடி மேலே அடி தான் விழும். எல்லாமே எதிர்ப்புகளாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் அனுகூலமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்மளை எதிர்ப்பாங்க. அப்போ எங்கே போனாலும் நெகட்டிவ் தான். எல்லாம் சுயநலவாதிகள் தானே. அவங்கவுங்க சுயநலத்துக்கு தங்களுடைய மரியாதைக்கு குறைவு ஏற்படும் போது, தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு குறைவு ஏற்படுதுன்னு தெரிஞ்சால் உடனே கழட்டி விட்டுருவாங்க. அவங்களுடைய சுயகௌரவம் சொல்கிறோம் இல்லையா, அது சுயகர்வம். அந்த சுயகௌரவத்தில் எங்கேயாவது டச் பண்ணுற மாதிரி இருந்தால், ஆஹா நம்ம கௌரவம் குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அவங்கள கழட்டி விட்டு போயின்னு இருப்பாங்க. அந்தளவுக்கு சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நீ யாரை நம்புற? யாரை நம்ப? உன்னையே உன்னால் நம்ப முடியாது. ஒரு சமயத்தில் இப்போ இப்படி பேசுவேன், உணர் நேரத்தில் உணர் மாதிரி பேசுவேன். அப்போ உன் மனசை உன்னால் நம்ப முடியுமா? அப்போ நாமளே சரியில்லை, நம்ம மற்றவங்களுக்கு யார் குறை சொல்கிறதுக்கு? அதே சமயத்தில் மற்றவங்களை ஏன் நம்புகிறேன்? தேவையில்லை. நீ அருமையாக உட்கார்ந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடிறேன். நீ பெரிய மகாத்மாக்களாக நம்பியிருக்கலாம். அவர் கூட ஒரு நாள் நல்லா பேசுவாங்க, ஒரு நாள் நம்மளை புறக்கணிச்சு நம்மளுக்கு உடனே அவங்க மேலே மனஸ்தாபம் உண்டாகும். குரு இடத்துலேயே நம்மளுக்கு துவேஷம் உண்டாகும். இன்றைக்கி கலியினுடைய களி அப்படி கெடுத்துட்டான் மக்களை. குருவிடத்தில் போய் துவேஷம் காட்டுவாங்களா யாருன்னா? வருதே. குருவிடத்தில் என்னென்னா, அன்றைக்கி சரியாக பேச, நீ சரியாக பேசாமல் போகிறாரு, அவர் எனக்கு கண்டுக்க மாட்டுறாரு.
அப்படின்ட்டு நம்ம குரு இடத்துலையே துவேஷம் பாராட்டாலும் தெய்வத்திடத்துலேயே நம்ம துவேஷம் பாராட்டுவோம். ஆமாம், தெய்வத்தை குறை சொல்லுவோம். நான் பிரார்த்தனை பண்ணுறது எதுவும் நிறைவேறலையே, நான் இவ்வளோ நாமா சொல்கிறேன், இவ்வளோ பக்தி பண்ணுறேன், கடவுள் கொடுக்க மாட்டுறாரு, இந்த தெய்வத்தை விட்டு நம்ம வேறு தெய்வத்துக்கு போய்டும், நம்ம ஐயப்பா வணங்கலாம், நம்ம முருகர் வணங்கலாம், அப்படி வேறு தெய்வத்துக்கு அடிக்கடி மாறிடுறோம் இல்லையா? அப்போ தெய்வத்திடத்துலேயே நமக்கு பாகுபாடு உண்டாகும் போது மனுஷனிடத்தில் உண்டாகிறது சகஜம்தானே. அதனால் எதையுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம மனசே நம்ம ஸ்டடி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம மற்றவங்க மனசில் நாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யார்? அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அவர்களை வெறுத்துக்காதீங்க. அதே சமயத்தில் அவர்களையே நம்பியும் இருக்காதீங்க. பகவானுடைய நம்புங்க, பகவான் நாமத்தை நம்புங்க. பகவான் கூட பிரத்யட்சமாகிறதுன்றது ரொம்ப துர்லபம். ஆனால் நாக்கு இருக்குது, நாமா இருக்குது, பின்பு கவலை எதற்கு? நம்ம வசத்தில் இருக்கிறது நம்ம நாக்கு, நம்ம நினச்சதை பேச முடியாது நாக்கு தான். அப்போ நாமான்னா ராமான்னா நினச்சா சொல்ல முடியுது. பகவான் ராமர் உடனே தோன்றினா தோண்டு வரா? இப்போ ராமர் எனக்கு பிரத்யட்சமாக தோணு சொல்லு, தோண்டிட்டாரா? இல்லை, தோன்ற மாட்டார். படத்தில் தான் பார்க்கலாம். அப்போ அவர் தோன்றன்னா அதுக்கான பக்குவம் வந்தால் தான் அது. ஏன்னா பாகவத்திலே சொல்ல அவிபக்வ கஷாயானம் துர்தர்ஷோகம் கொய்யணும். அது கூட பக்குவம் இருந்தால் தான் பகவத் தர்ஷனமே கிடைக்குமா? அப்போ எனக்கு பக்குவம் இல்லையே, அப்போ நான் எனக்கு எப்படி ராமரை தரிசனம் பண்ண முடியும்? படத்தில் தான் பார்க்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். படத்தில் இருக்கிறது பகவான் நம்பணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது கரெக்டு. நான் சாதாரணமாக நான் ப்ராக்டிக்கலாக சொல்லும் போது பார்த்தா படமாக தான், படத்தில் ராமர் இருக்கார் அப்படி தான் பார்க்கணும். நேரடியாக நம்ம பார்க்கல. ஆனால் படத்தில் இருக்கிறது நேரடியாக பார்க்க தான் நம்ம நம்பணும். அந்தளவுக்கு பக்குவம் நம்மளுக்கு வரணும். அதுக்கு தான் நாம் நிறைய சொல்லணும். அப்போ படத்தில் இருக்கிற தெய்வம் கூட பேசும். அது ஒரு காலம் வரும். அந்த பக்குவம் வரும்போது தெய்வமே, அந்த படத்தில் தெய்வமே எழுந்து வந்து உங்களை பேசும். நீ கொடுக்குற சாப்பாடை ஊட்டிக்கும், தெரியுமா? நீ கொடுக்குற பொருளை ஏற்றுக்கும், அது வேண்டிய வரங்களை உனக்கு கொடுக்கும். அது ஒரு காலம் அந்த பக்குவம் வரும்போது. அப்படியும் பக்தர்கள் நடந்திருக்கு இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அதனால் யாரையும் நம்பாத. எந்த உறவுகளும் நிரந்தரம் கிடையாது. என்றைக்குமே அவைகள்லாம் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஒரு நாள் கைவிட்டு போயிடுவாங்க, ஒரு நாள் போண்டுவாங்க, அவ்வளோதான். ஒரு நாள் முகஸ்துதி பண்ணுவாங்க, ஒரு நாள் முகத்தை திருப்பின்னு போயிடுவாங்க. இது சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம். எந்த உறவுகளை நீ நிரந்தரம் நினைக்கிற? நீ ஒன்று நம்பிப்பார். இல்லை கடைசி வரைக்கும் வாழறாங்கன்னா அது ஏதோ ஒரு குடும்பத்தில் மனைவி அந்யோன்யமாக இருப்பாள், கடைசி வரைக்கும் வருவான். அது அந்யோன்யமான தம்பதிகளுக்கு அது ரேர், ரொம்ப ரேர். ஆனால் நிறைய குடும்பத்தில் பார்த்தா விரிசல் தான் அதிகமாக இருக்குது, குறை சொல்கிறது தான் அதிகமாக இருக்குது. கணவனை மனைவி குறை சொல்கிறதும், மனைவியை கணவன் சொல்கிறதும். அவருடைய நிறைகளை ஒன்று கூட பேச மாட்டாங்க. அவர் எவ்வளோ செய்திருப்பாங்க. மனைவி கணவனுக்கு நிறைய செய்திருப்பா, கணவன் மனைவிக்கு நிறைய செய்திருப்பான். ஆனாலும் அதை நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை தென்பட்டால் தான் பேசுறது. அதான் உறவுகள். இதுதான் நேச்சர், இதுதான் இயற்கை. இதை தெரிஞ்சுக்கிட்டு இதான் முடிவு, இதான் தீர்ப்பு. ஆமாம், எதுவுமே நிரந்தரம் இல்லை, அவ்வளோதான். இதை புரிஞ்சிக்கிட்டு அப்போ எதுதான் நிரந்தரம்னா பகவான் நாமா மட்டும் நிரந்தரம். இது மட்டும் என்றைக்கோ ஒரு தடவை நீ நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்ட. இப்போலாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதில்ல. ஏதோ வேலை, உத்தியோகம், நிறைய பணம், ஆனால் அது உன்னை காப்பாற்றும். அது உனக்கு யார் மூலமாவது உனக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கும். உன்னை கண்காணிச்சுனே இருக்கும். இவனை எப்படி லாக் பண்ணலாம், எப்படி பிடிக்கலாம், ஃபுல்லாக நாமத்தில் வர வைக்கலாம் அப்படின்னு சத்சங்கத்தை ஏற்படுத்தும். நீ என்ன பண்ணுவ? அந்த சத்சங்கத்தையே அவாய்ட் பண்ணி எக்ஸிட் ஆகிடுவேன், வெளியே வந்துடுவேன். அது ஒன்று தான் ஏதோ ஒரு உருப்படியாக எந்த சத்சங்கத்தில் நம்ம போகாமல் இருக்கிறோம். நம்ம ஏதோ உத்தியோகத்துக்கு போகிறோம், ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு, சரி ஏதோ ராமநாமான்னு காதல் விழுது, ஏதோ ராமநாமா சொல்கிறாங்க, அகண்டமாக பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ இதுவாது அந்த நல்ல விஷயமாவது காதல் விழுந்துருக்கு. அதையும் நீ என்ன பண்ணுவேன்? கட் பண்ணிப்பேன். ஏன்னா களி உன்னுடைய உத்தியோகத்திலேயே உன்னை என்னன்னா பகவான் என்ன பண்ணுறான்? கருணை காட்டுறான். நீ இப்போ சொன்ன நாமமோ நீ பண்ண சேவையினாலும் ஏதோ கருணை காட்டி சத்சங்கத்தை ஏதோ கொடுத்தான்னா அதை நாம் என்ன பண்ணுவோம்? அதை ஃபஸ்ட்டு முதல்ல அதை துண்டிக்கிறது தான் முதல் வேலை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த சத்சங்கன்ற பேர் இருக்கிற அது நம்ம டார்ச்சர். அது எப்போத்தாலும் நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கின்னு நம்ம நாமா சொல்லு நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கின்னு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கின்னு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். இது முதல்ல அந்த உறவை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடுவாங்க. முதல்ல அந்த உறவு தான் கூடாது. பணம் செல்வம் சம்பாதிக்கிறது வழி யாருன்னா சொன்னாங்கன்னா ஓகே, அந்த உறவுகள் தான் மெயின்டைன் பண்ணணும். எப்படி இருக்குது பற்றியா?
ஏன்னா அதுதான் உன்னுடைய கர்ம வினை. அது என்ன பண்ணால் அந்த பிராரப்த கர்மா பரத யோகேஸ்வரர் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தார். அவரை மாதிரியே பக்குவம் அடைய முடியும். நம்மளும் சொல்லிடலாம், நாமளும் பக்தியில் இருக்கோம், நாங்களும் ராமநாமா சொல்கிறோம், நாங்களும் பக்தியில் இருக்கேன். என்ன பக்தியில் இருக்க நீ? பௌதிகத்தில் ஃபுல்லாக ஆழ்ந்திருக்கிற கடமைன்ற பேரால் பரம பௌதிகத்தில் ஆழ்ந்து போயிருக்கிற அந்த ஆசைகளை விட முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால் இழக்க முடியாது. மனைவி குழந்தைகளத்தில் உள்ள பட்டுதலே விட முடியாது உன்னால். பணத்து மேலே உள்ள பட்டுதல் விட முடியாது. உத்தியோகத்தில் பட்டுதல் எதையுமே விட்டது கிடையாது, விட முடியல உன்னால். நீ என்ன சத்சங்கத்தில் இருக்க? நீ ஏதோ பக்தி பண்ணுறேன் அப்படின்னா அந்த பக்தி நான் சொல்ல வரல, அது பக்தி ஆகாது. ஆனால் என்ன சொல்கிற, அந்த பக்தி ஆகாது. ஒரு சத்சங்கம் பகவானாக பார்த்து கருணை காட்டி உனக்கு சத்சங்கம் ஏற்படுத்தி அதன் மூலமாக நிவர்த்ததர்ஷி, அதாவது என்னென்னா உன்னை உலக விஷயங்களிலிருந்து நிவர்த்தி மார்க்கத்தை கொண்டு வந்து உன்னை பக்தியில் பூர்ணமாக ஈடுபடுத்தணும்னு பகவான் நினைக்கும் போது அதை கட் பண்ணிட பற்றியா, அதுதான் பிராரப்த கர்மா. எப்படி பரத யோகேஸ்வரர் எல்லாத்தையும் திறந்து வந்து கூட மான் சங்கம் ஏற்படுதோ அதான் பிராரப்த கர்மா, கெடுத்துடுச்சோ. அது மாதிரி நாம் என்ன பண்ணுவோம், புலகஸ்திய ஆசிரமத்தில் அந்த சத்சங்கத்தை கட் பண்ணிட்டு மான் சங்கத்தில் ஈடுபட கொண்டார். யார்? பரத யோகேஸ்வரர். என்ன பண்ணார்? அடுத்த பிறகு மானாக பிறந்துட்டார். அது மாதிரி நம்ம சத்சங்கம் நம்மளை தேடி வந்தாலும் நாம் தான் தேடி போக மாட்டேன்றோம். சரி, சத்சங்கம் யார் மூலமாக பகவான் என்ன பண்ணுறான், அனுகிரகம் பண்ணி யாரையாவது அனுப்புகிறான், அதையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு என்ன தான் கதி? இல்லை நான் பக்தி பண்ணுறேன், நான் கரெக்டாக கோயிலுக்கு போகிறேன், நான் நாமா சொல்கிறேன், இது பண்ணேன், வேலைக்காக. நமக்கு தான் தபஸ் இல்லை. ஒரு தபஸ்வி நம்மளாம் பக்தி பண்ண தீவிரமாக ஈடுபடுறாங்க, பகவானுக்குன்னே வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணாங்க. எந்த உத்தியோகம் வேலைகள் எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு பகவத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் பகவான் பூர்ணமாக கருணை காட்டி அவங்களுக்கு எல்லா பக்தியும் கொடுக்குறான், நாமா சொல்ல வைக்கிறான், பாகவதம் படிக்கிறான், அவன் எல்லாமே பகவான் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கான். அப்படிப்பட்ட சங்கத்தை உதாசீனப்படுத்திட்டோம்னா பகவானையே உதாசீனப்படுத்தின மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்போது எந்த ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு போயிடுமோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம இரவும் பகலும் உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை கைவிட்டுருவாங்க, இல்லை நாம் அவர்கள் விட்டுடுவோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சீப்போன்னு ஆகிடும். என்னதான் உறவுகள் இனிமையாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாள் கசந்து போயிடும். அந்த உறவுகள் கசந்து போகும்போது அப்போ உணர்வேன், இவ்வளோ நாள் நான் என்ன செய்தேனே தெரியாமல் செய்தேன், யாருக்காக செய்தேன் அதுவும் தெரியாது. ஒரு நாள் இதெல்லாம் என்றைக்கு ஒவ்வொரு ஜென்மாவும் இவங்களாம் கூட வர போகிறவங்களா, ஒரு நாள் விட்டுற போகிறாங்க இல்லையா? இந்த ஜென்மாவோட அப்படியே உறவுகள் நீடிச்சிருந்தாலும் இந்த ஜென்மத்தோட கைட்டு விட்டு போயிடுவாங்க இல்லையா? இந்த என்னுடைய பெண், இந்த என்னுடைய மனைவி, இந்த என்னுடைய பிள்ளை எனக்கு கூட வர போகிறது இல்லையே, இந்த ஜென்மத்தோடு கழிஞ்சு போகிறாங்களே. அப்போ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்னா ஒன்றுமே இல்லை. காலத்தை வீணடிச்சுட்ட, பகவானை மறந்துட்டேன், இதுதான் விஷயம். இல்லையே நான் பக்தி பண்ணினேன். நீ எந்தளவுக்கு, அதுதான் சொல்கிறாரு நாரதர், எந்தளவுக்கு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அந்தளவுக்கு பகவத் பக்திக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு வியாசரை சொல்கிறாரு. அது வியாசருக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, அது வியாசருக்கு இல்லை. வியாசரே பகவான், அவர் மறப்பாரா? அது நமக்காக சொல்லியிருக்கார் நாரதர். எந்த அளவுக்கு நாம் லௌகிக தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு பகவத்னுடைய குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது நமக்கு உணர்த்துறார் நாரதர். லௌகிக தர்மங்களை பற்றி நிறைய மகாபாரதத்தில் சொல்லிட்டார் வியாசர். அப்போ பகவத் குணங்களை பற்றி வர்ணிக்கல, பகவத் குணங்களை பற்றி வர்ணிப்பார் அவர். மகாபாரதத்தில் சொல்லியிருக்காரு, அங்கங்கே பகவத் குணங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்தளவுக்கு தர்மங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது பிரயோஜனப்படாது, அது யார் தொடுவாங்க? 5வது வேதமே இருந்தாலும் மகாபாரதத்தை யார் படிப்பாங்க? சாதுக்கள் அந்த தர்மங்கள்லாம் படிப்பாங்க. அதில் இருக்கிற கிருஷ்ண குணங்கள் மட்டும்தான் எடுத்து பருகுவாங்க சாதுக்கள் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் இல்லையா? இது நமக்கும் கூட. நாம் என்னென்னா லோக தர்மத்தில், குடும்பத்தில், ரட்சிக்கத்தில் ஃபுல்லாக ஈடுபடக்கூடாது. அப்படின்னா இந்த தர்மங்கள் முக்கியம் இல்லை, இந்த தர்மத்தினுடைய சாரமாகிய பகவத் பக்தி, பகவானுடைய குணங்கள், பகவானுடைய நாமங்கள் தான் முக்கியம்னு நாரதர் வியாசருக்கு சொல்ல நமக்கு சொல்கிறாரு. புரிஞ்சுங்க, எந்த அளவுக்கு தர்மத்தை வர்ணிச்சிங்களோ அந்தளவுக்கு பகவானுடைய குணங்களை வர்ணிக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணம்னா நமக்கு தான். நாம் எந்த அளவுக்கு குடும்ப தர்மத்தில் ஈடுபடுறோமோ அந்தளவுக்கு பகவத் விஷயத்தில் நம்ம வரலன்னு அர்த்தம். அதுதான்
அந்த லக்ஷணம் சுண்வந்தி காயந்தி ஹிருணந்தி சாதவகா. நீ சாதுக்களாக நீ உண்மையான சாதுவாக இருந்தால் அதில் தான் மூழ்கியிருப்பேன். எப்பொழுது கிருஷ்ண கதைகளை கேட்டுருப்பேன், பகவான் நாமங்களை சொல்லிகிட்டு இருப்பேன். சுண்வந்தி காயந்தி பகவான் குணங்களை பற்றி பாடிட்டு இருப்பேன், பகவானுடைய நாமத்தை பாடிட்டு இருப்பேன், நாமத்தை கேட்டுட்டு இருப்பேன். யாரும் இல்லாத போது கேட்கறதுக்கும் இல்லை, நான் சொல்லிக்கிறதுக்கும் இல்லை அப்படின்னா, சொல்கிறதுக்கும் இல்லை அப்படின்னா, தனக்குத்தானே கிருணந்தி ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுதான்ப்பா சாதுனுடைய லட்சணம், சாதவகா அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். இது வியாசருக்கு அஜ்ஞானத்தில் மூழ்கிட்டார், அதனால் சொன்னார்ன்றது வெளிப்புறமான காரணம். ஆனால் இது நமக்கு சொன்னதுன்றது தான் உண்மையான காரணம். இது பாகவத ரகசியம். இந்த பாகவத்தில் உள்ள ரகசியம். இதை பக்தி பண்ணுறவங்களுக்கு பகவான் வெளிப்படுத்துவான். இது நாரதர் வியாசர் சொன்னார் நினச்சிக்காதப்பா, உனக்கு சொன்னது தான், இது உனக்கு சொன்னது தான். நீ எந்த அளவுக்கு பௌதிக தர்மத்தில் விழுந்து புரண்டுக்கோ, இது காப்பாற்றாது. ஆனால் பாகவத தர்மம் தான் உன்னை காப்பாற்றும். அப்போ தான் கடைசியில் சொல்கிறார், இது நமக்கு சொன்னது நீ எங்கே உணர்த்துறார் அப்படின்னா, தெக்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜன் பஜன் அபக்வோ கதோ அபுத் அமுஷ்ய கிம் கோவார்த்த பகவதா ஸ்வதர்மம். அதாவது தெக்வா ஸ்வதர்மம், ஒரு மனுஷன் தன் இல்லற தர்மத்தை விட்டுட்டு பகவானுடைய நாமா சொல்கிறதையே கதியாக பிடிச்சிட்டான்னு சொன்னால், பகவான் குணங்களில் பகவான் திருவடி ரசத்தை சுவைக்கிறதுலையே தன் வாழ்நாளில் அர்ப்பணிச்சிட்டான்னு சொன்னால், அவனுக்கு ஏதாவது அமங்கலம் ஏற்படுமோ அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. ஒரு பொழுதும் அமங்கலம் ஏற்படாது. அவன் க்ஷேமத்தை தான் அடைவான். புரியுதா? அவன் ஸ்வதர்மத்தை விட்டானே அந்த பாவம் சேர்ந்தான். அந்த பாவத்தினால வேறு ஏதாவது பிறவி அடைஞ்சாலும் அந்த பிறவியிலும் அவனுக்கு பக்தி வாசனை விட்டு போகாத. அப்படி பிறவி அடைய மாட்டான், பக்தி பண்ணாமல் ஒருபோது கெட்டு போக மாட்டான் தான் பகவான் சொல்லியிருக்கார். நஹி கல்யாணகிருத் துர்கதிம் தாத கச்சதி, நஹி கல்யாணகிருத் கஷ்டித்து துர்கதியும் தாத கச்சதி. நல்லது செய்தவன் ஒருபோது கெட்டு போக மாட்டான். பகவத் பக்தி பண்ணுறவன் எப்படி கெட்டு போயிடுவான்? அடுத்த பிறகு கீழ்பிறகு, அடுத்த பிறகு அவனுக்கு மனுஷ பிறவியாக பகவான் கொடுத்து மேலே பக்தியில் முன்னேற்றம் அடையலாம், மேலே முன்னேற்றம் அடையும்படி செய்வான். கொஞ்சம் பக்தி பண்ணால் கூட. அப்படி இருக்கும்போது தீவிரமாக பக்தி பண்ணுறவன் விஷயத்தில் பகவான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பக்குவம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அதுவும் நாம சொல்லிட்டு சிறந்த பக்குவமானவன். அப்போ சொல்கிறார், சிறந்த ஸ்வதர்மத்தை கூட விட்டுட்டு பகவத் பக்தி பண்ணுறானா அவன் வீண் போவான்றது. அமங்கலம் ஏற்படுமோ? ஏற்படாது, அவனுக்கு மங்களமே ஏற்படும் என்று நாரதர் வியாசருக்கு உரைக்கிறார். அப்படின்னா இங்கே பொதுமக்களை சொல்கிறார், நீங்கள் தர்மத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்க மகாபாரதத்தில் அந்த தர்மத்தை ஒருத்தன் கடைப்பிடிக்கலாம் கூட தப்பு இல்லை. ஆனால் பகவத்னுடைய பக்தி பண்ணிட்டான்னு சொன்னால் அவன் நீ சொன்ன தர்மத்தை கடைப்பிடிக்கலான்னு அவன் வைகுண்டத்தை அடைவான். ஆனால் நீங்கள் சொல்கிற தர்மத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு பகவத் பக்தி பண்ணலன்னு சொன்னால் அவன் மேலும் மேலும் கீழ்ப்பிறவிகளை அடைவான் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு உரைக்கிறார். அப்போது இது வியாசருக்கு சொன்னதில் நமக்கு சொன்னதுன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் லோக தர்மத்தை துறை தெஜலோக தர்மான்னு சேவான் பாகவதானே. பாகவத தர்மத்தை பிடிச்சிக்கோ. பாகவத தர்மம்னாவே சிரேஷ்டமானது பகவான் நாமா தான். அதனால் எந்த உறவுகளையும் எந்த சம்பந்தத்தையும் நம்பாத. இவைகள் எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுடும். இந்த பிறவியோடு இவருடைய கதை முடிஞ்சிடும். அடுத்த பிறவியில் உனக்கு வேறு ஒரு உறவுகள், அதுவும் மனுஷ பிறவிதான்றது கேரண்டி கிடையாது. நீ தான் எந்த புண்ணியம் பண்ணலையே. லோகத்தை அனுசரித்து நானும் பக்தி பண்ணேன், அவ்வளோதான். அதாவது நல்ல லௌகிக பக்தி பண்ணேன், அவ்வளோதான். எல்லா ஆசைகளோடு பக்தி பண்ணேன், அவ்வளோதான். நீ என்னைக்கு அப்போ தூய பக்தியாக வரப்போகிறப்போ அப்படின்னா நீ வரமாட்ட. ஆனால் உன்னை தேடி பக்தர்கள் வராங்களே சாதுக்கள், அவர்களை ஏன் புறக்கணிக்கிற? அவர்களுடைய வாசனை, அவருடைய தபசு உனக்கு கொஞ்சம் அந்த காற்று பட்டால் கூட நீ ஆட்டோமேட்டிக்காக பக்தியில் ஸ்திரமாக இருப்பாயே. அப்புறம் அனவர்தம் ராமநாமா உன் நாக்கை விட்டு நீங்காதே. அந்த பக்தனுக்கு எப்படி நாக்கை விட்டு ராமநாமா நீங்கலையோ, அந்த பக்தனுடைய சங்கத்தினால உன் நாக்களையும் அந்த ராமநாமா விட்டு நீங்காதபடி நான் உன்னை காப்பேனே அப்படின்னு பகவான் அனுக்கிரகம் பண்ணால் அதுதான் முதல் ஒழிக்கணும். அந்த சங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த சங்கத்தை கட் பண்ணிவிடுவாங்க. யாருன்னா கர்ம வினையினால் பாதிக்கப்பட்டவர்கள், மகா பாபத்தை செய்தவர்கள். அந்த பாபம் நான் என்ன பண்ணோம், எல்லாமே பாபம் செய்தவர்கள் தான். ஆனால் அதிகமாக பாபம் செய்தவர்கள் சத் சங்கத்தை அப்படியே கட் பண்ணிவிடுவாங்க. நான் சொல்லலை, நான் சொன்னது தப்பாக நினச்சிக்காதீங்க.
என்னடா அது சத்சங்கம் கட் பண்ணுறவங்க பாவம் செய்தவங்க சொல்கிறாங்க. எல்லாமே பாவம் செய்தவங்க தான். ஆனால் அதிகமாக பாவம் செய்தவங்க சத்சங்கத்தை முழுசாக நிராகரிச்சது. அது என்னென்னா, ஏஷாம் து அந்த கதம் பாவம் பஜந்தே மாம் திருடவிரதாக. யாருடைய பாவம் முடிவுக்கு வரவில்லையோ அவர்கள் திருடமாக பகவத் பக்தி பண்ண மாட்டாங்க. அதாவது பக்தி அவங்களும் பக்தி பண்ணுவாங்க, அரகுர பக்தி. ஆனால் ஏஷாம் து அந்த கதம் பாவம், அந்தம்னா முடிவான பாவம் முடிவடைந்ததோ அவர்கள்தான் பஜந்தே மாம் திருடவிரதாக, என்னை உறுதியாக வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா அவர்களாக பாவத்தை போக்கிக் கொள்ள முடியலனாலும் சத்சங்கத்தினால நம்ம அவருடைய காத்துப்பட்டு நம்ம பாவம் போகுதுன்னா, அந்த பாவம் ஒரு முடிவுக்கு வருதுன்னா, அப்பமா என்ன, அவர்கள் எப்படி திருடவிரதத்தோடு பக்தி பண்ணுறாங்களோ அது மாதிரி நாமளும் பக்தி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது அவர்கள் பாவம் போய்விட்டது, பாவத்தை முழுதுமாக பாவம் முடிவுக்கு வந்து விட்டது, அந்த பாவம் மொத்தமாக போய்கிட்டாங்க. அதனால தான் திருடவிரதாக பஜந்தேமாவும் திருடவிரதம். அப்போ உறுதியான விரதம் கொண்டவர்களாக நாமத்தை அனவரதம் ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பஜந்தே பகவானை பஜிக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். திருடவிரதாக உறுதியான விரதம் உடையவர்களாக இந்த ராமநாமத்தை விட்டு வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது அப்படின்னு திருடவிரதமாக நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சங்கத்தை பகவானால் அனுகிரகிக்கப்பட்ட அப்படியேப்பட்ட சங்கத்தையும் நீ புறக்கணிச்சிட்டனா உனக்கு என்னதான் கதி? உனக்கு என்னதான் கதி? நீ 1000 சாமியார்களை போய் காலில் விட, 1000 கோயில்களுக்கு போயேன், 1000 சத்சங்கம் தான் ஆடுதேன், தேடி வந்த சத்சங்கத்தை புறக்கணிச்சிட்டு அப்புறமா நீ எங்கே போய் தேட போகிற? சத்சங்கன்னு பேரில் பௌதிக விஷயம் பேசுகிறவங்க, குடும்ப விஷயங்களை பேசுகிறவங்க தான் உங்களுக்கு சங்கமாக இருப்பாங்க. வேறு எந்த பகவத் விஷயத்தையே அருள் மழையாக பொழியக்கூடியவர்கள், பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயம் பேசக்கூடாதுன்ற பக்தர் தான் இதை புறக்கணிச்சிட்டே அவர் நம்மளுக்கு அனுகூலமாக இல்லைன்னு. அப்புறமா நீ உனக்கு எப்படிப்பட்ட சங்கடினா இது மாதிரி சங்கம் தான் கிடைக்கும். அப்போ அந்த சங்கத்தோடு நம்ம அல்லுலகப்படணும். தேவையா? அதனால் எந்த சங்கத்தை புறக்கணிக்கணும்னு கூட தெரியல. அதனால் நிரந்தரமற்ற இந்த சரீர பந்துக்கள் இந்த சங்கத்தை நம்பாமல் முழுசாக இதுபோல் சாதுக்களுடைய சங்கத்தை திருடவிரதமாக பகவத் பக்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த சங்கத்தை உறுதியாக பிடிச்சிக்கோ. சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்லி சிக்கனை பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிக்கிட்டா உன் வாழ்க்கை சேஃப். அதுவும் பகவானாக தேடி கொண்டு நமக்கு பகவான் ஏதோ கருணையினால் நாம் ஏதோ பக்தி பண்ணியிருக்கோம், அந்த பக்தினால் நம்மளை தேடி அந்த உறவு கிடைக்குது. அந்த உறவை நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா இதை விட உங்களுடைய துர்பாக்கிய நிலை, அன்ஃபார்ச்சுனேட்லி, இதை ஃபார்ச்சுனேட் சொல்ல முடியாது, அன்ஃபார்ச்சுனேட் துர்பாக்கிய நிலை. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். பகவான் கருணை காட்டுவான், பகவான் நேரில் கருணை காட்டுவான். ஏதாவது ஒரு சாதுக்கள் மூலமாக நம்மளை தேடி வருவாங்க. அவர்களை பார்த்தா நம்ம துஷ்டர்களாக தோணும், கெட்டவங்களாக தோணும், இல்லை பைத்தியக்கார மாதிரி தோணும், இல்லை உதாசீனப்படுத்த பண்ணோம், இல்லை ஜாதிஹீனனாக தோணும், எப்படின்னு நம்மளுக்கு எப்படி வேணால் தோணும். ஆக மொத்தம் கலிபுருஷன் அவங்கள நிராகரித்துக்கு எப்படியாவது தோன்ற வைப்பான். நம்ம புத்தியில் எப்படியாவது கெட்டதாக தோன்ற வச்சு அவங்கள புறக்கணிக்க வைப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. நம்ம மனசு தானே இடம் கொடுத்தது அவங்கள வெறுக்கிற மாதிரி. யாருன்னா பக்தரில் திருடவிரதமாக பகவான் நாமத்தை சொல்கிறவங்கள போய் வெறுப்பாங்களா? அப்போ அந்த அளவுக்கு பாபிகளாக இருக்காங்க அவங்க. ஆஹா, அந்த பாவம், அந்த கர்ம வினை அப்படி வேலை செய்து பற்றியா? அந்த சங்கத்தை காலில் விழுந்து தேடி தேடி போய் அந்த சங்கத்தை நம்ம சேர்த்துக்கணுமா? தேடி தேடி வந்தால் கூட அந்த சங்கத்தை நம்ம புறக்கணிக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த சங்கத்தை மேற்கொண்டால்தான் நம்ம நாக்கில் திருடமாக ராமநாமம் வரும், பகவத் பக்தி வரும். இல்லைன்னா நம்மளுக்கு கதியே கிடையாது, வேறு கதி கிடையாது. கலியுகத்தில் வேறு கதி ரெண்டே தான், வேறு கதி கிடையாது. பகவான் நாமத்திட்ட இருக்குது. நம்ம நாக்கில் தொடர்ந்து நாமா வருதா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ரம ரம சொல்கிறேன். அதுதான், அதுக்கு ஒரு டைம், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த நாம சொல்லி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக உலக விஷயங்கள், ஃபுல்லாக பௌதிகம், எல்லா அழுக்குகளையும் போய் சேர்த்துப்போம், எல்லா கலங்களையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 hour நாம சொன்னால் அதில் போயிடணும் எல்லாமே. அந்த 1 hour, அந்த 1/2 hour சொல்கிற நாமத்தில் நீங்கள் உலகத்தில் செய்கிற குப்பையெல்லாம் போயிடணும். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லும் பார்க்கலாம். ஆனால் நமக்கு தான் தபஸ் இல்லை. அப்படியேப்பட்ட திருடவிரதமாக பகவான் நாமத்தை சொல்கிறாங்களே, அவர்கள் தன் தபஸை கொடுத்தாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க. அந்த சங்கத்தை முழுசாக நம்பி இருந்தான்னா, அந்த சங்கத்தையும் மறுபடியும் புறக்கணிச்சிட்டா நம்மளுக்கு என்ன தான் கதி? யோசிச்சு பாருங்கள்.
அப்போது அவர் தபஸை கொடுப்பாங்களான்னா அதுக்கு தானே இருக்காங்க, அதுக்கு தானே உத்தியோகம் எல்லாத்தையும் திறந்து பகவானுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்படியேப்பட்ட சாதுக்கள் இருக்காங்களே, அவளை தேடி வராங்களே. நாம் தான் அவங்கள அந்த சாதுக்களை தேடி போக மாட்டோம். அந்த சாதுக்கள் தேடி வந்தாலும் நம்ம புறக்கணிக்கிறோம். அதனால் யார் சாதுக்கள்னா நாமா சொல்கிறவன் தான் சாது, யார் பாகவதன்னா நாமா சொல்கிறவன் தான் பாகவதன், யார் சிறந்த பக்தனா நாமத்தை உறுதியாக திருடவிரதமாக பிடிச்சின்னு இருக்கிறவன் தான் சிறந்த பக்தன் பாகவதன். அப்போ பாகவத ராமாயணம் படிக்கிறவனா பாகவதன் அவர்களும் சிறந்த பாகவதர்கள் தான். ஆனால் பாகவத ராமாயணத்தை விட பாகவத ராமாயணத்தினுடைய சாரத்தை பிடிச்சிருந்தான் பத்தியா. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பரணும் பாகவதனுடைய சாரத்தை பிடிச்சிட்டான் பத்தியா. அவன் எல்லாரை விட உயர்ந்தவன். அவன் பாகவதம் தெரியணும் அவசியம் இல்லை. ராமாயணத்தில் நாமத்தை பிடிச்சிருந்தான், பகவானை பிடிச்சிருந்தான். பகவானுக்கு இவனுக்கு நேரடி ரிலேஷன்ஷிப்பு, நேரடியான தொடர்புகள் இருக்கிறான். அவன் நாமத்தை பிடிச்சிருந்தா பகவானுக்கு இவனுக்கு நேரடி சம்பந்தத்தோடு இருக்கிறான்னா, ராமான்னு சொல்லும்போது ராமன் நாமம் வேறல ராமர் வேறனா நேரடி கனெக்ஷனில் பகவானோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய சங்கம்தான் என்றைக்குமே வசத்தி. இதை நான் ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்கிறேன், பாகவதரோட புகழ்த்துக்காக சொல்கிறேன், பக்தியை புகழ்த்துக்காக சொல்கிறேன், நாமத்தை புகழ்த்துக்காக சொல்கிறேன், இல்லை என்ன புகழ்த்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் மட்டும் நாமா சொல்ல, இது மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாமா சொல்கிறாங்க. நாமத்தை மட்டுமே உறுதியாக பிடிச்சிருக்காங்க. இப்போ மாம்பழம் பெரியவா நாமத்தை மட்டுமே உறுதியாக பிடிச்சிருக்காங்க. அவங்க தான் சிறந்த பாகவதர்கள், அவங்களாம் பெரிய மகாத்மாக்கள். அது மாதிரி யாரெல்லாம் நாமத்தை படிக்கிறாங்களோ அவங்களுடைய பெருமையை தான் நான் சொல்கிறேன். இது ஏன் பெருமை சொல்கிறதுக்கோ இல்லை சில மகான்களுடைய பெருமை சொல்கிறதுக்கோ நான் வரல. நாமா பிடிச்சவங்க எல்லாமே சிறந்த மகாத்மாக்கள் தான். அவர்கள் பாகவத ராமாயணத்தினுடைய சாரத்தை பிடித்து கொண்டவர்கள். சார தமம் தான் வசத்தி. அந்த சார தமமாகிய நாமத்தை பிடித்தவங்க எல்லாரை விட உயர்ந்தவர்கள். அவருடைய சங்கத்தை மட்டும் என்றைக்குமே உதாசீனப்படுத்திடாதீங்க. அவர்கள் சொல்கிற உபதேசங்களை காது கொடுத்து கேளுங்க. நம்மளை திட்டினா கூட நம்ம திட்டுறதில்லை, நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதை திட்டினா கூட திட்டினதில்லை நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கின்னு அதை சந்தோஷமாக அங்கீகரிச்சுட்டு நாம் அவர்கள் வார்த்தையை பின்பற்றினோமானால் நம்ம வாழ்க்கை சேமமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்குங்க. அதனால் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் முழுசாக நம்பிட்டு அப்புறம் பின்னாடி ஏமாற வேண்டாம். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஒரு காதலி கைவிட்டு போயிடுறா. காதலிக்காரங்க ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறதே அவங்க தான். அது அப்போ மற்ற ரிலேஷன்ஷிப்பு அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, சித்தி சித்தப்பா, மாமா மாமி எல்லாமே செகண்டரி தான். அந்த உறவுகளில் அண்ணன் தங்க எல்லாமே ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க. அப்படியே நீடிச்சாலும் இந்த பிறவியோடு முடிஞ்சிடும். இதை மறுக்க முடியாத உண்மை. நிரந்தரம் இல்லாததுன்றது மறுக்க முடியாத, நிரந்தரமானதுன்னு நினைக்கிற பற்றியா அதுதான் மறுக்கக்கூடிய விஷயம். அதுதான் பொய், அதுதான் மாயை, அதுதான் போய். இவர்கள் நிரந்தரமாக நம்ம கூட இருப்பாங்க, இவருடைய அன்பு நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும்னு நினைக்கிற பற்றியா அதான் மாயை, அதான் பொய். ஆனால் பகவன் நாமா நிரந்தரமாக கிடைக்கணும் பற்றியா இது சத்தியம், இது விசுவாசம் வைக்கணும். இந்த நாமம் உன்னை கைவிடாது. யார் கைவிட்டாலும் அதான் நம்ம இப்போது அகண்ட நாமத்தில் கீழே போட்டிருக்கோம். யார் உன்னை கைவிட்டாலும் அதான் சாரம். அந்த ஹெட்டிங் வச்சு தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். அந்த யார் கைவிட்டாலும் இந்த நாமம் உன்னை கைவிடாதுன்ற அந்த ஹெட்டிங்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த உபன்யாசமே பண்ணுறோம். அதனால் யார் கைவிட்டாலும் இந்த நாமா மட்டும் உன்னை கைவிடாது. நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நான் ஒத்துமையாக தான் இருக்கோம் எல்லாம் சொல்லலாம். ஒரு நாள் கைவிட்ட போது அப்போது ரொம்ப அல்லாடுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப நம்பியிருந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு திடீர்னு நம்மளை கைவிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவோம். அந்த நிலை வராமல் இருக்கிறேன்னா நாமத்தை பிடிச்சிக்கோ. அவர்கள் போனால் போயும் போகிறாங்க, நம்மளை விட்டும் போகிறாங்க. நீ நாம மட்டும் உன் கூட இருக்கிற தைரியம் உற்சாகம் உனக்கு குறையவே குறையாது. நீ சோர்ந்து போயிட மாட்டேன். ஐயோ நம்மளை கைவிட்டு போயிட்டாங்களே, ஆஹா நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு இறந்துட்டாங்களே, ஆஹா இனிமேல் அவங்கள பார்க்கவே முடியாது, டெத்தில் நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க, இல்லை நன்றி கெட்டவர்களாக கைவிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதோ நம்ம மேலே உள்ள வெறுப்புனால நம்ம மேலே உள்ள குற்றத்தை நம்ம ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருப்போம், அந்த குற்ற உணர்ச்சினால் நம்மளை வெறுத்துருவாங்க, அதனால் கைவிட்டுருவாங்க. எத்தனையோ காரணங்களில் கைவிட்டுருவாங்க இல்லையா? அதுக்காக வருத்தப்படாமல், ஆனால் இவர்கள் கைவிட்டாலும் பகவன் நாமா நம்மளை கைவிடாது அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டு ஆனந்தமாக நாமா சொல்லிட்டு போங்க. எல்லாமே அனுகூலமாக அமையும்.
அதனால் எல்லாரும் நல்லவங்க தான், யாரையும் வெறுத்துக்க வேண்டாம். எல்லா உறவுகளையும் நான் சொல்கிறேன், இந்த உறவு அந்த உறவு இல்லை, எல்லா உறவும் சொல்கிறேன். இதை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையில் நாம் நாமத்தை பிடிச்சிக்கிட்டு போனோம்னா பகவான் நமக்கு நல்ல வழியே காட்டுவான். அதுதான் சொல்ல வரேன். ராம 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 ராம. நாமத்தை பிடிச்சிக்கிட்டா கடைசி வரைக்கும் இது ஒன்றை கைவிடாது. இந்த நாமா ரொம்ப வசதி. ராமநாமா தாயை விட கருணை உடையது, கோடி தாய்களுக்கு சமமானது இந்த ராமநாமா. ஆமாம், இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே இந்த ராமநாம மகிமையை சொல்ல முடியுமா? ஒரு தாய் நம்மளை எப்படி கவனிச்சிருப்பா, கர்ப்பத்தில் சுமந்து பெற்றெடுத்து பிரசவம் சாதிச்சு நீ பால் கொடுத்து சீராட்டி பால் ஊட்டி வளர்த்து நம்மளை தாளாட்டி எப்படிலாம் கண்ணே மணியன்னு கொஞ்சம் எப்படிலாம் வளர்த்து நம்ம பெரிய ஆள் ஆக்குற வரைக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி அவ்வளோ பண்ணியிருப்பா. அந்த ஒரு தாயை இவ்வளோ கருணை காட்டுறான்னா கோடி தாய் எப்படி கருணை காட்டுவோம்? கோடி தாய் உடைய கருணை உடையது இந்த ராமானா அது எப்படி கருணை காட்டுன்னு யோசித்து பார்த்துங்க. எந்த ஜென்மாவிலையும் ஒன்று விடாது. கிருஷ்ணார்ச்சன பிரபாவம் நோ ஜஹாதி. இந்த பகவன் நாமத்தை சொல்கிறது எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னை பின்தொடர்ந்து வரும், அது உன்னை காப்பாற்றும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த நாமம். ஆமாம், நாமா உனக்கு புத்தியை புகட்டும், ஞானத்தை கொடுக்கும். என்னை விட்டுறாத நாமா சொல்லினேர், இந்த டைம் வேஸ்ட் பண்ணாத, நாமா சதா இதை தவிர வேறு கதி இல்லை, நாமா சொல்லு. அந்த நாமா உன்னை பிடிச்சிக்கோ, நாமாவை நீ பிடிச்சிக்கோ, நாமா உன்னை பிடிச்சிக்கோ. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணாதீங்க, நாமா சொல்கிறவங்க, பகவன் நாமா சொல்கிறவங்கள வெறுத்துக்காதீங்க. அவர்கள் மனசு புண்படுற மாதிரி நம்ம ஏதாவது நடந்திருந்தோம்னா உடனே போய் அவங்க இடத்துல சமாபனம் பண்ணிக்கிட்டு அவர்களை கை கொத்துங்க. அதுதான் நம்மளை பழிச்சிக்கிட்டு. நான் என்னென்னா என்னை போன்ற பாகவதலுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, என்னை போன்ற நாமா சொல்கிறவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், உங்களுடைய எல்லாருடைய நன்மைக்காக சொல்கிறேன். தயவுசெய்து யாரிடத்துல நம்ம வெறுத்துக்கிட்டா அவரிடத்துல போய் உடனே போய் சமாதானம் பண்ணி அவர்கள் கையில் காலில் விழுந்தால் அவரை சமாதானம் பண்ணி பகவன் நாமா சொல்கிறவங்கள, அதுவும் நிச்சயமாக பகவன் நாமா சொல்கிறவங்கள பகச்சிக்காமல் அவர்கள் கையில் காலில் விழுந்தாவது அவரிடத்துல சமாதானம் கேட்டுக்கின்னு அவரிடத்துல அன்பாக அவர்களை மனசு குளிர வைங்க. அதுதான் ஒரே வழி நம்ம பக்தியில் முன்னேற்றம் அடையிறதுக்கான வழி. சரி, ராம 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 ஸ்ரீராமர்பணமஸ்து. ராம ராம ராம. ஸ்ரீராமநாம சங்கீதம் की जय, आंजनेय स्वामी की जय, सकल साधु मंडली की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम. सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. राम 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 राम. பக்தியில் முன்னேற்றம் அடையிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த பாகவதில் பிடிச்சின்னு அவங்க வழியில் பின்னாடி போயினே இருக்கணும். அந்த நாமத்தை பிடிச்சின்னு போனோம், அதான் நம்மளுக்கு ஒரே வழி. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி की जय. राम 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 राम. वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. राम राम राम. सकल साधु मंडली की जय. राम 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 राम. राम 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 राम.